அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோவி மீனாட்சி ஈரோடு. இன்றைய தகவல், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்போது உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் வரும், அப்படியே வந்து பேக் வரும், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுற மூலமாக பிரச்சனை வரும். இது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை முறை. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நீங்கள் ஜெயிக்கணும்னா என்னென்ன பாவத்தை இயக்கணும், அதுக்கு என்னென்ன கிரகங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கு என்ன உணவுகள் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். இப்போ மேசராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய அம்சம் வந்து செவ்வாய் பகவான் தான், சரிங்களா? இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு அதிகாரம், ஆளுமை திறன் எல்லாமே இருக்குது, வீரம் விவேகம் எல்லாமே இருக்குங்க, சரிங்களா? இன்னொன்று வந்து நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். ஏன்னா உங்கள் மேசராசி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு, அங்கே சூரிய பகவானுடைய உச்ச வீடு, சனி பகவானுக்கு நீச்ச வீடு. 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதில் அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், அதே மாதிரி கிருத்திகை 1 பாதம், சரிங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிங்க அப்படின்னா, சனி பகவான் வந்து 10, 11க்கு அதிபதியான கிரகம் வந்து இங்கே நீச்சம் அடைகிறார். அதே உங்கள் அதிபதியான செவ்வாய் பகவான் அந்த வீட்டில் போய் உச்சம் அடைவார், சரிங்களா? அப்போது தொழில் அப்படிங்கிற விஷயம் வந்து 2-3 தொழிலாவது நீங்கள் மாறி இருப்பீங்க. தொழிலில் 2-3ஆவது நீங்கள் மாறி இருப்பீங்க. என்னென்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சில பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஆனால் ஒரு சந்தேகப்பட்டு உங்களை கேட்குறாங்க, இதை ஏன் செய்யலாம் அதிகாரமாக கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் உங்களுக்கு இருக்க பிடிக்காது, சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு நிர்வாகத்தை பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க. இதை மட்டும் உங்களுடைய மேலே இருக்கவங்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் புரிஞ்சுட்டாங்கன்னா போதும், உங்களை மாதிரி அந்த இடத்த வளர்த்துறதுக்கு யாராலையும் முடியாதுங்க. அவ்வளோ பர்ஃபெக்டான ஆள் நீங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு தான் உங்களோட அடுத்த வேலையை பார்ப்பீங்க. எடுத்த காரியத்தை முடிக்கும் அந்த செயல்பாடு திறன் வந்து மேசராசி அன்பர்களுக்கு நிறைய உண்டு, சரிங்களா? ஆனால் என்ன ஒரு கான்செப்ட் கேட்டிங்க அப்படின்னா, இந்த மேசராசியில் வந்து உங்களுடைய வருமானம் அப்படிங்கும்போது 2, 6, 10 தான் ஆக்டிவேஷன். 2ஆம் இடமா ரிஷப வீடு வரும், 6ஆம் இடமா புதன் வீடு வரும், 10ஆம் வீட சனி பகவான் வீடு வரும். ஆனால் 2ஆம் இடம் ஓகே, சுக்கிர பகவான் ஓகே, பிரச்சனை இல்லை, வருமானமெல்லாம் வந்துடும். ஆனால் 6ஆக வரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ஜென்ம பகையான கிரகம். இன்னொன்று, சம்பாதிக்கிற காசை உங்களால் வந்து அதை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு போக முடியாது. நீங்கள் ஆறாவதுக்கு கைட் பண்ணணும். கையில் கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா ஏதாவது இடம் நிலம் அந்த மாதிரி விஷயம் அவசரப்பட்டுலாம் வாங்காதீங்க, யோசிக்காமல் செய்யாதீங்க. மற்றவங்க பணம் கேட்குறாங்கன்னு கடனாக கொடுக்காதீங்க. நீங்கள் எல்லாம் கடன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப வாங்கவே முடியாது. அது நம்பிக்கையின் பேரில் கொடுத்துட்டீங்கன்னா அது இன்னும் வாங்க முடியாது. என்ன காரணம்? 6ஆம் இடம் தான் ருணரோக சத்ருஸ்தானம். யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பகை. அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மாமா மச்சானாக இருக்கலாம், அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரிங்க, கொடுத்தீங்கன்னா கேட்காதீங்க. அப்போ அந்த மாதிரி உதவி பண்ணுங்க. உதவிகள் செய்தாலும் மன உளைச்சலுக்கும் மன கஷ்டத்துக்கும் யார் ஆளாவீங்கன்னா மேசராசிக்காரர்கள் தான் ஆளாவீங்க. எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? என்ன காரணம்? உங்கள்கிட்ட கொடுத்தீங்க, உங்கள் கையில் வாங்கினா அவங்க ஓப்போன்னு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அவங்க நல்லதை மறந்துடுவாங்க, உங்களுக்கு திருப்பி செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்கள் மனசு சொல்லும் சரி நல்லா இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம சேர்த்து வச்ச காசு சிறுக கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச காசு கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வழி இருக்குது பாருங்கள், அது என்றைக்குமே மாறாது. ஸோ அதனால் யோசிக்காமல் பண்ணாதீங்க. உங்களோட தேவை என்னன்னா முதல்ல சேமிப்பு, அதுக்கப்புறம்தான் நீங்கள் என்ன பண்ணணும், செலவே செய்ய சொல்கிறாங்க. 100 ரூபா வருதுன்னா ஒரு 10 ரூபா எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 90 ரூபாயில் என்ன தேவையோ வீட்டுக்கு செய்யுங்க, சரிங்களா? கடன் கட்டணுமா எல்லாமே பார்த்து பிரிச்சுக்கோங்க. முதல்ல வரக்கூடிய வருமானத்தை சேமிப்பில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு செய்கிறவங்க தாங்க சக்ஸஸ் பர்சன். இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நம்ம எதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். கொஞ்சம் பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்குது. ஒரு மரியாதை கொடுத்தா அங்கே போய் நிற்பீங்க, மரியாதை கொடுக்காட்டி அவன் எவ்வளோ பெரிய கொடிச்சு வந்தாலும் பெருத்தா போடா வந்துட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். ரெஸ்பெக்ட், சரிங்களா? ரொம்ப நீங்கள் இதுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க, ஹேண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த மேசராசிக்காரங்க ஜெயிக்கணும்ப்பா,
எனக்கு எல்லா விஷயம் கிடைக்கணும்ப்பா, எல்லாத்துக்கும் எல்லாமும் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 12 கட்டத்தையும் அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. என்னென்ன பாவம் என்னென்ன கிரகம் இருக்குது, அது எப்படி காரகத்துவமாக கொடுக்கும், பாவகமாக கொடுக்கும், செயலாக கொடுக்கும், எந்த நேரத்தில் கொடுக்கும்னு தசாபுத்தியோட கோச்சாரத்தோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், சில முறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணணும். எனக்கு இறை சக்தி ரொம்ப பலமாக இருக்குது, நான் வந்து வழிபாடு நல்லா எடுத்துக்குவேன், நீங்கள் என்ன சொல்கிற எந்த கோயிலுக்கு தான் போவேன் அப்படின்னா பழனி மலை வருஷம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. பழனி முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒரு உண்டியல் வாங்கி வைங்க, சரிங்களா? இதில் வந்து பழனி மலை உங்கள் ஹெட் ஆஃபீஸ். அறுபடை வீடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி போகணும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஒரு உண்டியல் வாங்கி வச்சு டெய்லி 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா வரைக்கும் சேர்த்து வைங்க, சரிங்களா? அந்த உண்டியல் நிறைஞ்சதும் 2 மாதத்துக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு படை வீடு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 12 மாதம் அப்படிங்கும்போது ஒரு வருஷ காலம் 6 பிரிக்கும் பொழுது நீங்கள் 6 படை வீடுமே வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ஒரு வருஷத்தில் ஒரு முறை பிளான் பண்ணிப்போம். அதில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம். இப்போ அஸ்வினில் பிறந்திருக்கீங்களா, பரணி அன்னைக்கு போயிட்டு வாங்க. பரணியில் பிறந்திருக்கீங்களா, கிருத்திகை அன்னைக்கு போயிட்டு வாங்க. கிருத்திகையில் பிறந்தவங்க பரணியில் போயிட்டு வாங்க, அது நல்லாயிருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நட்சத்திர பாதங்கள் மேஷத்தில் இயங்கும் பொழுது நீங்கள் அந்த போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையை அதிகம் எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில் ஒரு 2-3 தடவை வரலாம். அந்த மாதிரி வரும்பொழுதும் நீங்கள் போயிட்டு வரலாம். அது இன்னுமே உங்களுக்கு பலன் கொடுக்கும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், அறுபடை வீடுக்கு போயிட்டு வரது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் முக்கியமாக இல்லை நான் அறுபடை வீடு ஒன்றாவே பார்த்து வந்துடுறேன், 2 மாதம் ஒருக்கா நான் போகிறத விட வருஷம் ஒருக்கா நான் வந்து போயிட்டு வரேன் சொன்னீங்க அப்படின்னா ஒரு குடம் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் டெய்லியும் காசு சேர்த்துங்க. ஏன் காசு சேர்த்து நீங்கள் போகணுன்னா, அந்த காசு சேர்த்துனீங்க இல்லையா, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் அலைகள் உங்களை கூட்டிகிட்டு போகுங்க. டெய்லியும் காசு சேர்த்து வைங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த மூட்டையை காசை பிரிங்க, 6ஆக பிரித்து வச்சு அந்த காசை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேர்த்து வச்ச காசில் தாங்க சாமிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். உங்களுடைய பேக்கெட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், உங்களுடைய ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இதான் நீங்கள் அங்கே வாங்குறதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் கடவுள் கருவறைக்கு நீங்கள் வாங்கி தரது எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்ச காசு தான். அபிஷேக பொருள் வாங்குங்க, நல்லெண்ணெய் தீப்பெட்டி வாங்குங்க. ஏன்னா கருவறைக்குள்ளே ஒளி ஏற்றலாம். இன்றைக்கி எல்லாம் தீபாராதனை தான். ஸோ வாங்கி கொடுங்க, தீப்பெட்டி பாக்ஸ் வாங்கி கொடுங்க. என்னெல்லாம் அந்த காசுக்கு வருமோ சாமி கருவறைக்கு போகிற மாதிரி. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கருவறைக்கு வாங்கி கொடுத்தாலும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்கு வந்துடுமே. அது அவங்க என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுத்த ஒரு பொருள் இன்னொருத்தர் மூலமாக தானே போகும். என்றைக்கு இருந்தாலும் பயன்பாட்டுக்கு வரும் இல்லைங்களா? நம்மளுடைய கர்மா உடனே கழிக்கணும், நமக்கு வெற்றி உடனே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி தர பொருள் அன்றைக்கே பயன்படுத்துவாங்க. இல்லை அப்படின்னா அது மீண்டும் எப்படி போகணுமோ அப்படி போகும். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் உங்கள் பொருள் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும், இன்னொருத்தர் மூலமாவது போகும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, செய்கிறது தான் உங்கள் டியூட்டி. அதுக்கப்புறம் அந்த பலன் முருகருக்கு தெரியும். அப்போ முருகர் அம்சத்தில் பிறந்துட்டீங்க. உங்களுக்கான வழிபாடு முறை பழனிமலை முருகர் ஹெட் ஆஃபீஸ். உங்களுக்கு அறுவடை வீடு வருஷம் ஒருக்கா பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 3 வருடம் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வளர்ச்சி நீங்கள் திரும்பி பார்க்கும்போது என்னை மறக்க மாட்டீங்க. விஷ் யூ குட் லக். அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். தேங்க்யூ ஸோ மச்.